ஆமா, பாஸ்டர் சொன்ன மாதிரி பவர் கேம்புக்கு எத்தனை பேர் இங்க வந்திருக்கீங்க? எல்லாம் கரங்களை தூக்குங்களேன். இங்க 3 நாள் பவர் கேம்ப் நடந்துச்சுல்ல, பவர் கேம்புக்கு வந்திருந்தீங்களா? அவர் ஒருத்தர் தான் வந்திருக்காரு இங்க பவர் கேம்புக்கு. ஏன் கை தூக்க மாட்டீங்க? யாருமே பவர் கேம்புக்கு வரலையா 3 நாள் கூட்டத்துக்கு? அப்படியா? சரி சரி, அப்ப உங்களுக்கு ஒரு பவர் கேம்ப் நடத்திட்டா போதும். பவர் கேம்ப் அன்னைக்கு வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா ஆவியானோட அபிஷேகத்து மேல அவ்வளவு வாங்க. நேத்து கூட ஒரு தம்பி நாகப்பட்டினம் வந்திருக்காரு. இருக்கியப்பா? 9 மணி நேரம் டிராவல் பண்ணி அங்கிருந்து ஒய்ஃப் கூட்டிட்டு இங்க வந்திருக்கிறார். எதுக்குன்னா அந்த அனாய்டிங்காக. யோசிச்சு பாருங்க, பகலெல்லாம் டிராவல் பண்ணி சாயந்தரம் வந்து சேர்ந்து மறுபடியும் அடுத்து இன்னைக்கு நைட் கிளம்பி போகணும். எதுக்காக? அந்த அபிஷேகத்துக்காக. இது கடைசி காலம். அபிஷேகம் உங்களை விடுதலையாக்கும். அபிஷேகத்தால மாத்திரம்தான் விடுதலை உங்களுக்கு உண்டாகும். ஆவியானவர் எங்கு அங்க விடுதலை. உங்களை ஞானத்தாலேயோ வேத அறிவினாலேயோ உங்களுடைய பரிசுத்த ஒழுக்கத்தினாலேயோ இல்ல, நீதிமான்களாலே அல்ல, அபிஷேகத்தால. அவர் தான் உங்களை நீதியின் வழியில நடத்துவார், நீதியின் பாதையில நடத்துவார், நன்மைகளை கற்றுத் தருவார். சுய நீதியினால வராது, கர்த்தருடைய இரக்கத்தினால் உங்களுக்கு வரும். உங்களுடைய சுய நீதியை முன்னாடி வச்சீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. கர்த்தருடைய இரக்கம் மேன்மை பாராட்டப்படுகிறது. கர்த்தருடைய இரக்கம். என் உலகத்துல எத்தனையோ நல்லவங்க இருக்காங்க தானே, தர்மதானம் பண்றவங்க இருக்காங்க தானே, கர்த்தரை அறியாத எத்தனையோ நல்ல மனுஷங்க இன்னும் இருந்துட்டு தானே இருக்கிறாங்க. ஆனா அவர் அறிகிற வாசனை இருக்கு பாத்தீங்களா, அது மேலானவைகளை உங்களுக்கு கொண்டு வரும். இந்த உலகம் குழுக்க முடியாதவைகளை அது கொண்டு வரும். ஏன் சொல்றேன்னா, பவர் கேம்ப்ல ஒரு தம்பி ரொம்ப ஒல்லியா இருப்பா, அப்படி பேரு பீட்டர் பாக்கியா. பாஸ்டர் சொன்ன மாதிரி ரொம்ப பாக்குறதுக்கே பரிதாபம் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருப்பார். பவர் கேம்ப்ல அவரை கூப்பிட்டு நான் ஃபர்ஸ்ட் அனாயிட்டிங் அவரை தான் பண்றேன். ஃபர்ஸ்ட் அனாயிட்டிங். உன் மேல ஒரு ஸ்பெஷலான கிரேஸ் இருக்கு, கிருபை இருக்கு. உலகம் உன்னை எப்படி பாக்குதுன்னு தெரியல, ஆனா இனி வேற மாதிரி பார்க்க போகுது. கர்த்தர் உன்னை வல்லமையா பயன்படுத்த போறார், இந்த புடிச்சுக்கோ அப்படின்ற ஒரு செம்ம அனாயிட்டிங். இந்த இடத்துலதான் அப்ப அவன் கையை பிடிச்சிட்டு விடவே இல்லை. அந்த வீடியோ கூட இருக்கும், உங்களுக்கு அனுப்புறேன். அப்புறம் கையை பிடிச்சி விடல, விழுந்து மறுபடியும் காலை பிடிச்சுக்கிட்டான். என்னை பிடிச்சி இழுக்கிற அந்த அபிஷேகத்துல எனக்கு வேணும் அப்படின்னு அவரு அப்படி ஒரு பிடிவாதம், அப்படி ஒரு கர்த்தர்கிட்ட ஒரு மன்றாடி வாங்கின ஒரு அபிஷேகம், கதறி கதறி வாங்கின அபிஷேகம். எப்படி விடுவார்? அபிஷேகத்துல எவ்வளவு வாஞ்சல்ல. ஏன்னா இன்னைக்கு நமக்கு எளிதாய் கிடைக்கிறது, எளிதாய், மிக எளிதாய். உங்களை அழகா உள்ள வந்து உட்கார வச்சு ஃபேன் காத்து போட்டு நல்ல சில்லுன்னு ஒரு கிளைமேட்ல அழகா வார்த்தையோட ஆவியானவர் உங்களுக்கு கிடைக்கிறார். ஆனா வெளியூர்ல இருந்து வெளிநாடுகள்ல இருந்து வந்தவங்களுக்கு தான், வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வராங்க இந்த அபிஷேகத்துக்கு. திரும்ப உங்களுக்கு மலேசியால இருந்து, ஸ்ரீலங்கால இருந்து நம்ம வீட்டுக்கு வந்து 2 நாள் இருந்து இந்த அபிஷேகத்தை அப்படியே கதறி கேட்டு வாங்கிட்டு போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அபிஷேகத்தாலதான் ஜெயம். ஆவியானவர் எங்கேயோ அங்கதான் விடுதலை, நல்லாவே தெரியும். ஆவியானவர் இல்லாம இனி வரும் நாட்கள்ல சத்துருக்களையும் அந்தகார கிரிகளையும் மேற்கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட காலம் இது, கடைசி காலம். இன்னைக்கு இந்த தம்பி வந்து கர்த்தர் வல்லமையா பயன்படுத்துறார். அதே போல சுரேஷ் அவ்வளவு வல்லமையா போன் பண்ணி ஒவ்வொரு கருத்தும் சொல்லுவாங்க. அண்ணா நாங்க போனாலே பிசாசுகளா நடுங்குதுண்ணா, சர்ச்சுக்குள்ள போனவனவே கதறிக்கிட்டு இருக்குண்ணா. கேட்கும் போது ஒரு ஆவிக்குரிய தகப்பன் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்ம சரியான நல்ல நிலத்துலதான் விதைச்சிருக்கோம். ஏன்னா எல்லாருமே அபிஷேகத்தை வாங்குறாங்க, சரியா? எல்லாரும் வாங்குறாங்க, எல்லாருமே அந்த மாதிரி பயன்படணும்னு எனக்கு ஆசை. ஆனா சிலதுங்க தான் துளிர் விட்டு எழும்பி கர்த்தருக்கு வல்லமையா பயன்படுத்தும். ஆனா இனி ஒரு நாட்கள்ல இந்த கிருபையை விட்டுறாதீங்க, உங்களுக்குன்னு வச்சுக்காதீங்க, உங்களுக்குன்னு இந்த ஆசீர்வாதத்தை வச்சுக்காதீங்க. மற்றவர்களையும் ஆசீர்வதிங்க, மற்றவர்களையும் வாழ்த்துங்க, மற்றவர்களுடைய பிசாசுகளை விரட்டுங்க, மற்றவர்களுடைய காரியங்களுக்காக மன்றாடுங்க, மற்றவர்களுக்கு சுகப்படுத்துங்க. எத்தனை நாளைக்கு தான் தனக்குனே ஓடுவோம் இல்லையா? மற்றவர்களுக்கு என்னைக்கு மற்றவர்களுக்குன்னு சொல்லி நீங்க வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கே தெரிஞ்சுக்கோ கர்த்தர் உங்க வாழ்க்கையை முழுவதும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். என்னைக்கு மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறீங்களோ கர்த்தர் அன்னைக்கு அளவு கடந்த ஆசீர்வாதத்தால் கர்த்தர் உன்னை நிரப்புவார். ஆமா, உண்மைதான் சொல்றேன். உங்க மனசுல சுயநலம் இல்லாம மற்றவர்கள் நேசிக்கிற பக்குவம் வரும் பாத்தீங்களா, அது ஆவியின் கனியால தான் முடியும்.
உங்களுக்குள்ள அந்த பக்குவம் இல்லைன்னா ஆவியின் கனி இல்லைன்னு அர்த்தம். மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு பக்குவத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாருன்னா கர்த்தர் அது நல்ல இருதயமாக பார்க்கிறார். இது நல்ல நிலம், இது நல்ல நிலம், இதுல எதை போட்டாலும் விளையும். நான் கொடுக்கறது எதையும் இது விளைவிக்கும். அது நல்ல மண். ஆமென், ஆமென். இன்னைக்கு பார்த்து சொன்ன மாதிரி கசப்பு, போட்டி, பொறாமை, வெறுப்பு, வஞ்சம், தூதுவாது, கள்ளங்கபடு, இது எல்லாம் நமக்குள்ள இருந்ததுன்னா விசேஷமான கர்த்தருடைய பரிசுத்த அந்த அபிஷேகத்தை நமக்குள்ள நிரப்ப முடியாது. அதை வாங்கியும் நம்ம கெடுத்துக் கொள்வோம். புரியுதுங்களா? ஆமென். சிலருடைய முகம் நல்ல பிரகாசமா இருக்கு, பார்த்திருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. நானும் மனைவியும் ஒரு துணி கடைக்கு போனோம், போத்தீஸ் கடைக்கு துணி வாங்க போனோம். லிப்ட்ல ஒரு அம்மா எங்க கூட தான் ஏறிச்சு. அந்த அம்மா முகத்தை பார்த்தா எப்படி இருந்துச்சுன்னா, எரிச்சலுக்கு ஒரு முகம் இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? எரிச்சல், அந்த எரிச்சலுக்கு ஒரு முகம் இருந்தா எப்படி இருக்கு தெரியுமா? மூஞ்ச பத்துல பேசுறதுக்கே வரல, விசாரிக்கவும் வரல, பக்கத்துல நிக்க கூட பிடிக்கல. அப்படி முகம் ஒரு எரிச்சலா. அந்த முகமே அப்படிதான். ஏன் அப்படிதான் அந்த முகமே அப்படிதான்னா, உள்ளுக்குள்ள எரிஞ்சு உளுந்து மத்தவங்களை கரிச்சு கொட்டி அகத்தின் அழகு முகத்துக்கு வந்து ஓட்டிக்கிச்சு. இருதயத்துக்குள்ள நீ எதை அதிகமா யோசிக்கிறியோ அதுதான் உன் முகத்தை வெளிப்படுத்தும். புரியுதா? ஒருவேளை பாடுகளோ, நிந்தையோ, அவமானங்களோ, கஷ்டங்களோ மனசை வந்து வேதனைப்படுத்தும். அதை நினைச்சு முகமும் சொங்கிதான் போகும். ஆனா நான் ஏன் அவைகளை நினைச்சு வருத்தப்படணும்? எனக்குள் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவரை காட்டிலும் ஒரு மேலான சந்தோஷம் எனக்கு வேற ஒண்ணும் கிடையாது. என்ன நான் வருத்தப்படுறதுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், நான் கஷ்டப்படுறதுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், என்ன மனசை வேதனைப்படுத்துறதுக்கு 1000 மனுஷங்க எழும்பலாம். ஆனா அவர்களை எல்லாம் காட்டிலும் என் மீட்பர் உயர்ந்தவரா எனக்குள் மகிழ்ச்சியினால் என்னை இடை கட்டி கொண்டு என்னை சந்தோஷப்படுத்துகிற ஒருவர் எனக்குள் இருப்பதினால் நான் அனுதினமும் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவேன். என்னுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் அவர்கிட்ட இருந்து வரும். அவர் எனக்குள் இருப்பார். ஆனால் என் கசப்புகளை, என் துக்கங்களை, என் வியாதிகளை, என் கஷ்டங்களை, என் சோகங்களை விரட்டி அடிக்கிற ஒருவர் எனக்குள் இருக்கிறார். பிசாசு என்னை மேற்கொள்ள முடியாது, அந்தகாரம் என்னை மேற்கொள்ள முடியாது, இந்த உலகத்தின் உபத்திரவங்கள் என்னை மேற்கொள்ள முடியாது. அகத்துல இருக்கிற அந்த கிறிஸ்துவின் முகம் என் முகத்திலும் வெளிப்படதான் செய்யும். ஆமென். அகத்துல கிறிஸ்து இருந்தார்னா முகத்திலையும் கிறிஸ்து இருப்பார். அது வெளிப்படும், சிரிக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். நமக்கு என்ன குறை வச்சிருக்கிறார்? பாஸ்டர் கேட்பார், எப்படி பாஸ்டர் இருக்கிறீங்க அப்படின்னு. நமக்கெல்லாம் என்ன பாஸ்டர் குறை வச்சிருக்கிறார்? பார்த்து 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 என்ன ஒவ்வொரு நிமிஷமும் கவனிக்கிறதுக்கு என் கர்த்தர் அவர் என் நினைவாகவே இருக்கிற ஆண்டவர் எனக்கு இருக்கும்போது எனக்கு என்ன குறை? நீங்க எதை பேசுறீங்களோ அதான் வாழ்க்கை, எதை சொல்றீங்களோ அதான் வாழ்க்கை. அந்த அளவுக்கு கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கை வச்சு பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கையில நிஜமாயிட்டே தான் இருக்கும். என்னைக்கும் உங்களுடைய விஷயத்த மனுஷங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக மூஞ்சி சோகமா வச்சிருக்கிறீங்களோ அன்னைக்கு ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. இப்படி மாதிரி இருக்கிற புருஷன் அப்படி இருக்காரு அப்படின்னா ஒன்னும் வேலைக்கு ஆகாது, தடைஞ்சுக்காது. யோசிச்சுப்பார், வாழ்க்கையில உனக்கு முன்னாடி பிறந்தவங்க, உனக்கு பின்னாடி பிறந்தவங்க எத்தனையோ பேர் உன்னை விட்டு போயிட்டாங்க. இன்னைக்கும் கர்த்தர் உன்னை அழகா நிறுத்திருக்கிறார்னா காரணம் என்ன தெரியுமா? உன்னை அலங்கரிப்பதற்காய், உன்னை மகிழ்ச்சியின் கடல்ல கொண்டு போவதற்காய், ஆழ்ந்த சந்தோஷத்துல உன்னை நிரப்புவதற்காய், ஒரு நீரூற்றாய் மாற்றுவதற்காக தான் கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார். உன்னை வருத்தப்படுறதுக்காக கர்த்தர் வைக்கவே இல்லை. வருத்தமான மூஞ்சி அவருக்கு விருப்பமும் கிடையாது. எடுத்துக்கணும் மகிழ்ச்சி அவர்கிட்ட நாமளே எடுத்துக்கணும். யோசிச்சு பாருங்க, கிறிஸ்து நடந்து போறாரு.
நடந்து போறாரு. அவரை சுற்றிலும் ஏராளமான கூட்டங்கள் இருக்கு. அவர் கண்ணுக்கு முன்னாடி அந்த காட்சியை கொண்டு வாங்க. ஏராளமான கூட்டம் இருக்கு. ஒரு பக்கம் சீஷர்கள் ப்ரொடெக்ஷன், யாரும் இவர் நெருங்கிடக்கூடாது, தொற்றக்கூடாது அப்படின்னு ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி. அதுக்கப்புறம் மக்கள். இதையெல்லாம் தாண்டி ஒரு ஸ்திரீ உள்ளர பூந்து நுழைஞ்சு அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு உள்ள போய் அப்படி பிறண்டு உளுந்து அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை அப்படி தொட்டு அப்படி எடுத்துக்கிட்டா. மகிழ்ச்சி அவ எடுத்துக்கிட்டா, சுகத்தை அவ எடுத்துக்கிட்டா. என்னன்னா இயேசு பாருங்க, சீஷர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சுகமளிக்கும் வல்லமைகளையும் பிசாசுகளை விரட்டுகிற வரங்களையும் கூப்பிட்டு கொடுக்கிறார். கரெக்டா? சிலர் கேட்டு வாங்குறாங்க, சிலர் என்ன பண்றாங்க, கொடுங்க எனக்கு, அது கொடுங்க எனக்கு சுகமாகணும், கேட்டு வாங்குறாங்க. ஆனா இவ ஒருத்தி மட்டும் அவராவும் கொடுக்கல, இவளும் கேட்கல, தானே எடுத்து ஏன் அப்பாடா எனக்கு செய்வாரு. என் புள்ள என்கிட்ட கேட்டா எடுக்கும் என்னுடைய பொருளை, என்னுடைய விஷயத்த, அது பாட்டு டம்க்குன்னு எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளவு உரிமை. அதுக்குதான் அந்த உரிமை. என் சொந்த பிள்ளைக்கு அந்த உரிமை வேணும். உன்னுடைய தகப்பன் கிட்ட, கர்த்தர்கிட்ட, அந்த ஏசப்பா கிட்ட நீ உரிமையா எதையும் எடுத்து கொள்ளலாம், சுதந்திரித்துக் கொள்ளலாம், நீ பெற்றுக் கொள்ளலாம். அதை அவர் விரும்புகிற ஆண்டவர், அதை அவர் ரசிக்கிற ஆண்டவர். உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெருசு. யாருமே பண்ணதையே பார்த்து பண்ணணும்னு நினைக்காத. நீ மற்றவர்களுக்கு ரோல் மாடல் ஆயிரு. இப்படி கூட பண்ணலாமா, இப்படி கூட யோசிக்கலாமா, இப்படி கூட செய்யலாமான்னு ஒரு புதிய விசுவாசத்தின் பாதையை கர்த்தர் உனக்குள்ள வச்சிருக்கிறார். அப்படிதான் அந்த ஸ்திரீ ஒரு விசுவாசத்தின் பாதையா இருந்தா. ஆமென். நேத்து கூட பாருங்க, பிரசங்கிக்கும் போது ஒரு அம்மாவுக்கு பிசாசு கட்டு அவங்க பிள்ளைக்கு இருக்க மாட்டிருக்கு வீட்டுல. அது நமக்கு தெரியல. நான் பிரசங்கிக்கும் போது சொல்றேன், நீ இங்க கர்த்தர்கிட்ட ஒப்புரவானா, நீ இங்க கர்த்தர்கிட்ட உன்னை ஒப்படைச்சினா, கர்த்தருக்க உன்னை சுத்தப்படுத்தி கொண்டீனா, கர்த்தரை நீ இங்க விசுவாசினா, கர்த்தரை நீ இங்க கொண்டாடினா, உன் வீட்டுல ஒரு அற்புதத்தை செய்வார், உன் வீட்டுல ஒரு ஆச்சரியத்தை செய்வார். உன் வீட்டை நினைச்சு வருத்தப்படாது, இங்கே விசுவாசமான வார்த்தைகளை பேசு அப்படின்னு சொல்ல சொல்ல வீட்டுல இருக்கிற பிள்ளையுடைய பிசாசு ஆட ஆரம்பிச்சிருக்கு. அவங்க வீட்டுல இந்த அம்மா போய் பாக்குறாங்க, அந்த வீட்டுல பிசாசு ரொம்ப அழகழிச்சிருக்கு. நாம இங்க பேச பேச அவங்க வீடு எங்க இருக்கு, அங்க இருக்கிற பிசாசு வீட்டுக்குள்ள ஆடுது. அந்த புள்ளையை கொண்டு வந்து அப்புறம் பிசாசு விரட்டப்பட்டு அபிஷேகத்தில் நிரம்பி அது போச்சு. புரியுதுங்களா? ஏசு எவ்வளவு அழகா சொல்றாருல்ல. ஒரு ஸ்திரீ அப்படிதான் வந்து கேட்கிறா. அந்த நேரமே அவ வீட்டுல அங்க சுகத்தை கர்த்தர் கட்டளை இட்டார். அவர் இங்க இருக்கும் போதே வீட்டுல ஒரு சுகத்தை அவருடைய பிள்ளைக்கு கர்த்தர் கட்டளை இட்டார். இன்னைக்கும் இது நிஜமாகி கொண்டுதான் இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை குறைந்து போகவில்லை, இன்னும் பெருகும். வரும் நாட்கள் இன்னும் அதிகமாய் பெருகும். எனக்கு பின்வருகிறவர்கள் என்னிலும் பெரியவைகளை செய்வார்கள், இன்னும் பெருகும். இன்னும் அப்போஸ்தலர் ஊழியத்தை கர்த்தர் நடத்திக்கிட்டு தான் இருக்காரு இந்த பூமியில. என்னன்னா அவங்க வந்து அநேகரால் ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க. அபிஷேகம் நிறைஞ்சவங்களையும் அற்புதம் செய்யறவங்களையும் பார்த்து இன்னைக்கு அதிகம் சேர்த்திக்கிறது கிடையாது. ஆமா ஆமா. ஆனா ஒரு நாள் வரும், அவங்களையும் தேடுவாங்க. என்ன விடுதலை அந்த அபிஷேகம் பெற்றவங்களால தான் கொடுக்க முடியும். ஒரு நாள் வரும். ஆமென். இன்னைக்கு அபிஷேகம் பெற்ற அந்த மாதிரி வல்லமை பெற்றவர்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நல்ல திறமையா பேசுகிற மனுஷங்க நல்லா, ஆனா நிழல்ல இங்க இந்த சபையில தான், நம்ம சபையில தான் நம்ம இங்க நடக்கும்போது நிழல் பட்டு சுகமானவங்க இருக்கிறாங்க, நிழல் பட்டு அபிஷேகத்தில் நிரம்பி விழுந்தவங்க இருக்கிறாங்க. அப்போ சில ஊழியத்தை அப்படியே கர்த்தர் இந்த சபையில செஞ்சார். இந்த சபை மட்டும் இல்ல, நிறைய இடங்கள்ல செஞ்சு கொண்டிருக்கிறார் ஆண்டவர். இதை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, வேதத்துல படிக்கிறது எல்லாம் வெறும் கதை கிடையாது, அது நிஜமானது. இன்னைக்கும் செய்யறாரு. இனி விசுவாசினா, இப்ப நீ கேட்கும் பொழுது விசுவாசினா, ஒருவேளை ஆன்லைன்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, தேவ பிள்ளைகளா இருந்தீங்கன்னா, உன் மேல இருக்கிற அழைப்பு ஏதோ 10ஓடு 11 உன்னை நடத்துவதற்கல்ல, அப்போஸ்தலரின் ஊழியத்தை கையில் எடுத்து மீண்டும் இந்த உலகத்தின் மனக்கண்களை திறப்பதற்காய், அந்தகாரத்தின் கிரியைகளை அழிப்பதற்காய் கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். மறந்துடாத. ஆமென். ஏதோ பேருக்கு ஒரு ஊழியம் செய்யறதுக்கெல்லாம் அழைக்கல. அழைச்சாருன்னா கர்த்தர் அவரை போலவே செய்வதற்காக அழைப்பார். ஆமென். அப்படி வாங்க உள்ளுக்குள்ள, அப்படி வாங்க.
ஆமென். நாட்கள் பொல்லாதவைகள். ஏன்னா இந்த கடைசி காலத்துல ஆவியானவர் மட்டும்தான் உனக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுக்க முடியும். எல்லா பக்கமும் பயங்கரமான போதனைகள் பெருகிருச்சு. எல்லா பக்கமும் வேற வேற விதமான நூதனமான போதனைகள் பெருகிருச்சு. ஆனா இவைகளுக்குள் உனக்குள் ஒரு தெளிவை ஏற்படுத்தணும்னா மனுஷனால் ஆகாது, அது கர்த்தரால தான் ஆகும். ஆவியானவர் தான் உனக்கு நல்ல தெளிவை கொடுக்க முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டு கடைசி காலத்துல ஆவியானவரும் மனசுக்குள்ள வாங்கிக்கோ, ஏத்துக்கோ, கீழ்ப்படி, வசனத்தை பின்பற்று. ஆமென். வசனத்தை பிடிச்சுக்கோ, வசனத்தை பிடிச்சுக்கோ. தனிமையா உன் அறையில போய் ஆவியானவரோட பேசு. அவருக்கு நல்லா கேட்கும், தெளிவா கேட்கும். முணுமுணுக்கிறதே அவருக்கு கேட்கும். முணுமுணுத்தாலும் கேட்கும், மனசுக்குள்ள நினைச்சாலும் கேட்கும். அதை விட ஷார்ப்பா கேட்கறதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அவ்வளவு ஷார்ப்பா கேட்பார். உனக்கு உடனே பதில் வரல அப்படின்னா கேட்கல அப்படின்னு நினைச்சுக்காத. சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லணும்னு நினைக்காத. ஒரு வாட்டி சொன்னாலே நல்லா ஷார்ப்பா கேட்கும். அவர் தாமதம் பண்றாருன்னா உன்னை தெரிஞ்சுக்கோ, உன் சத்துருக்கள் முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துவதற்காக தான் தாமதப்படுத்துறார். உன் சத்துருக்கள் கொண்டு ரவுண்டா நிக்க வைக்கிறதுக்கு ஒரு நாள் வேணும் இல்ல? தாவீதின் நாட்கள்ல கர்த்தர் ஏன் உடனே அவனை தூக்கி கொண்டு நிறுத்தலன்னா, அவன் சத்துருக்கள் கொண்டு நிறுத்தினார். முதல்ல சத்துருக்கள் மத்தியில பந்தி ஆயத்தப்படுத்தினார். அவன் ஒதுக்கப்பட்ட உடனே வரல. அவன் ஒதுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட பிறகு அவன் மேல இருக்கிற அபிஷேகத்தை எல்லாரும் அங்கீகரிக்கும்படி, எல்லாரும் பார்த்து வெட்கப்படும்படி சத்துருக்களுக்கு முன்பாக கொண்டு அவனை நிறுத்தினார். அதுக்கு ஒரு நாட்கள் தேவைப்பட்டுச்சுல்ல? புரியுதா உங்களுக்கு? ஆமென். சத்தியத்துக்குள்ள போலாம். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? இது வழக்கமான செய்தி கிடையாது, நேற்று பேசின செய்தியும் கிடையாது. நான் அதுக்கு தான் ஆயத்தமா இருந்தேன் காலையில். ஆனா ஆவியானவர் வேற மாதிரி கொண்டு போக சொல்லியாச்சு. ஆவியானவருடைய நடத்தல் நமக்கு மேலானதா இருக்கும், நமக்கு பிரயோஜனமானதா இருக்கும். ஆமென். ஏன்னா ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க இருக்காங்க, எத்தனையோ பேர். அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கர்த்தர் இதனால பேச போறார். கர்த்தர் உனக்கு பதில் மாத்திரம் இல்லை, உன் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு அற்புதத்தை உனக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறார். ஆமென். உன் வாழ்க்கை மாறப்போகுது. நெடுநாளாய் நீ காத்திருந்த காரியம் உன் வாழ்க்கையில அனுபவிக்க போற. அது கிடைக்கும்னு சொல்ல, அவைகளை அனுபவிக்க போகிறார். ஆமென். ஆமென். அது உன் பிள்ளையுடைய வாழ்க்கையா இருக்கலாம், இல்ல உன்னை குறிச்சு, உன்னுடைய சரீரத்தை குறித்து சில வேதனைகள் உனக்கு உண்டாகலாம். உன் சரீரத்தை குறிச்சுலாம் நீ பயப்படாத. சரீரத்துல ஒரு பொருட்டாவே நினைக்காத. அது கர்த்தருடையது, அது கர்த்தர் உனக்கு உண்டாக்குனது. அந்த சரீரத்துக்குள்ள உன்னை வச்சிருக்கிறார். உன் நிமித்தம் உன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். உன் நிமித்தம். ஆமா, ஏன்னா உனக்குள் இருக்கிறவர் நல்ல கரங்களை நல்லா தட்டி பயப்படாதீங்க. ஆமென். நான் முதல்ல சொல்ற ஒரு வார்த்தை, நீ பயப்படாத. நீ எதற்கும் பயப்படாத. பயந்து 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 உன் இருதயத்துல சோகத்தை கொண்டு வராத, யோசனைகளை கொண்டு வராத. உனக்குள்ள ஒரு யோசனை இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய மேன்மையும் மகத்துவத்தையும் நினைச்சுக்கிட்டே இரு. அதை யோசிக்கவே உன்னுடைய பாடுகள், உன் கஷ்டங்கள், உன் வருத்தங்கள் எல்லாம் உன்னை விட்டு தானாவே. என்னுடைய சாட்சியில கூட நான் வேலை செய்யற இடத்துல நிறைய பாடுகள். அதாவது நம்ம கொஞ்சம் அப்படி மேல போகும்போது அதை அமுத்தி வைக்க நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க. பாராட்டுறதுக்கு மனசு வராது, தூக்கி விட மனசு வராது, இன்கிரிமெண்ட் போட மனசு வராது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா தெரியும் இவனுக்குள்ள ஏதோ ஸ்பெஷலான திறமை இருக்குன்னு தெரியும். ஆனாலும் மனுஷனுடைய புத்தி அப்படியே அமுத்தி வைக்க தான் பார்க்கும். எங்க மேல வந்துருவானோ அமுத்தி வைக்க தான் பார்க்கும். அதற்காக சில சூழ்ச்சிகள், சில அவமானப்படுத்தக்கூடிய சில காரியங்கள்லாம் தானாவே நடக்க ஆரம்பிக்கும். பொறாம பிடிச்ச மனுஷங்க நடுவில் தான் நம்ம இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ஆனா ஒவ்வொரு நாளும் ஒரு வருத்தத்தோட போய் வீட்டுல உட்காருவேன். என்ன சுவாமி, ஏன் இப்படி பண்றாங்க? உண்மையா வேலை செய்யறேன், உண்மையா உழைக்கிறேன், உண்மையா இருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த மன கஷ்டம், ஏன் எனக்கு இந்த சோர்வு? ஆவியானவர் எப்பவுமே சிம்பிளா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துவார். கூல், வொர்ஷிப் பண்ணு, அவ்வளவுதான். வொர்ஷிப் பண்ணு. காலையில் எந்திரிச்சு மனசார ஒரு 5 பாட்டு, அவ்வளவுதான். சின்னதா பிரேயர், ஆனா பாட்டு நிறைய. நாட்கள் செல்ல செல்ல ரொம்ப சீக்கிரம் தான், 1 மாசத்துக்குள்ள எவன் சூழ்ச்சி பண்ணானோ,
எவன் எனக்கு கேடு உண்டாக்க பிளான் பண்ணணும் அவனுங்கெல்லாம் அங்க இல்ல. கர்த்தர் தூக்கியாச்சு. சமாதானமா வாழ்க்கை கடந்து போனதை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். கர்த்தரை இங்க உயர்த்தினா பூமியில எல்லாமே மாறிடும். இவரை தூக்கி கொண்டாடினா பூமியில உன்னை கொண்டாடுவாங்க. புரிஞ்சவங்க நல்லா கரங்களை தட்டி, நீ கர்த்தரை கொண்டாட ஆரம்பிச்சுன்னா இந்த பூமி உன்னை கொண்டாட ஆரம்பிக்கும். கர்த்தர்கிட்ட உன்னை யாருன்னு காட்டினா கர்த்தர் நீ யாரு இந்த உலகத்துக்கு காட்டுவார். ஆமென். ஆமென். வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 19:9. ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றார். போதும். நமக்கு ஒரு கல்யாண விருந்து பரலோகத்துல இருக்கு, ஆகாயத்துல இருக்கு. சரியா? நமக்கு ஒரு அற்புதமான விருந்து இருக்கு. ஆனா அந்த விருந்துக்கு தகுதியானவர்கள் யார்? இல்லையா? நீங்கள் பூமியில் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்தில் உங்களுக்கு கட்டப்படும். பூமியில நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் பரலோகத்துல. பூமியில் நம்ம எப்படி வாழ்றோமோ அதுதான் நமக்கு பரலோகத்துல. அப்போ அனுதினமும் நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் புடமிட்டு தெரிந்து கொள்ளுகிறார். ஃபர்ஸ்ட் நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தது ஈஸியா இருக்கும். சரியா? அழகா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க எடுக்கிற டிசிஷன் அவ்வளவு முக்கியமான ஒண்ணு. டிசிஷன் தான் முக்கியம். கர்த்தர் உங்களுடைய டிசிஷனை எதிர்பார்க்கிறார், உங்களுடைய தீர்மானத்தை எதிர்பார்க்கிறார். உங்களுடைய தீர்மானத்தின் பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கை, உங்க ஆசீர்வாதம் எல்லாமே இருக்கு. நீங்க எடுக்கிற தீர்மானம், எதை எடுக்கிறீர்கள், எதை எடுத்துக்கொள்கிறீர்கள். ஏன்னா இந்த காலத்துல தவறெல்லாம் செஞ்சுட்டு பிசாசு மேல பழி போடுறது உண்டு. பிசாசு என்ன வஞ்சிச்சுட்டான், பிசாசு எப்படியோ எனக்குள்ள பூந்து என்ன வஞ்சிச்சுட்டான் பிரதர், இல்லாட்டி நான்லாம் இப்படிலாம் செய்யறவனே கிடையாது அப்படி சொல்லுவேன். கர்த்தர் நினைச்சிருந்தா அதை தடுத்து இருக்கலாமே, கர்த்தர் நினைச்சிருந்தா அவரை நிறுத்தி இருக்கலாமே, கர்த்தர் நினைச்சிருந்தா என் வாழ்க்கையே இப்படி போயிருக்க போகுது, அவர் நினைச்சிருந்தா என் வாழ்க்கையை மாற்றி இருக்கலாமே, கர்த்தரையும் குறை சொல்வது உண்டு. பாயிண்ட்டுக்கு வரேன். ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனியை உண்டாக்கி அவர் என்ன சொல்றார் கர்த்தர்? நீ அத சாப்பிடாத, சாப்பிட்டீங்கன்னா சாவ. கர்த்தர் என்ன சொன்னார்னா ஆலோசனை தான் சொன்னார். ஏன்னா அவர் ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை தான் சொன்னார். சரியா? சாப்பிடாதடா, சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்ச நீ அப்படின்னு ஆலோசனை சொல்றார். பிசாசு என்ன சொல்றான்? கனியை பறிச்சு ஊட்டி விட்டானா பிசாசு? சாப்பிடு ஏவாளே, ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படி எப்படி ஊட்டி விட்டானா? கம்பல் பண்ணானா? பிசாசு கம்பல் பண்ணானா? இல்ல நீ சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு ஊட்டி விட்டானா? எதுவும் பண்ணல. இல்ல சாப்பிடு, வேற லெவல்ல இருக்கும், அப்படியே நீ பரலோகத்துக்கு போற மாதிரி இருக்கும் வாழ்க்கை, அவ்வளவுதான். ஆனா சுயமாய் முடிவு எடுத்தது யாரு? டிசிஷன் எடுத்தது யாரு? அப்ப யாருக்கு தண்டனை? புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் ஆத்மா தண்டிக்கப்படுகிறது. உனக்குள்ள ஒரு சுய சித்தத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த 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 நீ எதை விரும்புகிறாய் அப்படிங்கறத பொறுத்து ஆசீர்வாதம். நீ எதை முடிவெடுக்கிறாய்ங்கிற பொறுத்துதான் ஆசீர்வாதம். இது எனக்கு விடவே முடியல பிரதர், இந்த பாவம் மட்டும் எனக்கு என்னால அந்த நேரம் வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அந்த பாவத்துல நான் விழுந்துடுறேன், சரக்கு அடிச்சிடறேன், இச்சையில விழுந்துடுறேன், என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, பிசாசு என்ன செய்யறது நீ பிசாசு மேல பலி போடுறியா? பிசாசு அழகா மொபைல கவர்ச்சிகரமான போட்டோக்கள் எல்லாம் காட்டுவான், இச்சைகளை காட்டுவான், ஆடம்பரமான வாழ்க்கையை காட்டுவான். உன்னை தூண்டி விடுறதோட அவனுடைய வேலை முடிஞ்சுது. தூண்டின பிறகு முடிவு எடுக்கிற பார், ஓகே இதை நம்ம செஞ்சிருவோம், அப்புறம் கர்த்தர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டுப்போன்னு இறங்குற பார். முடிவு எடுக்கிறது நீ. அந்த முடிவுக்கு பின்பாக தான் தண்டனைகள். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகிறது அங்கதான். நீ பரலோகத்தின் பாதையை விட்டு நீ விலகி போறது அங்கதான். புரியுதா? பரலோகத்தை விட்டு வழி விலகி போறது அங்கதான். கர்த்தர் ஆலோசனை சொன்னாரு தானே,
வேண்டாம் அந்த மாதிரி காட்சிகளை பார்க்காத, வேண்டாம் அந்த மாதிரி நீ யோசிக்காத, வேண்டாம் நமக்கு அந்த ஆடம்பரம் இப்ப தேவையில்லை, வீண் பெருமை நமக்கு இப்ப தேவையில்லை. அந்த பெருமைக்காக ஒரு காரை வாங்கி மாசம் இஎம்ஐ கட்டுறங்கிற பேர்ல நீ கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கிற வாழ்க்கை இப்ப தேவையில்லை. கொஞ்சம் பொறு. பெருமைக்காக அவன் வாங்கிட்டான் இவன் வாங்கிட்டான்னு உடனே நீயும் ஓடி போய் கடனை உடனே வாங்கி மாட்டிக்காத. அவன் வீடு கட்டிட்டான் இவன் வீடு கட்டிட்டான் நீயும் பெரிய பாதாளத்துல போய் உடனே போய் விழுந்துடாத. பெருமைக்காக எல்லாம் போகாதுன்னு சொல்லியும் இல்ல இல்ல நான் பார்த்துப்பேன், இல்ல இல்ல நான் செஞ்சுப்பேன், இல்ல இல்ல டிசிஷன் எடுத்தது நீ. அப்படி 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 போகணுங்கிறதுக்காக டிசிஷன் எடுத்தது நீ, முடிவு எடுத்தது நீ. அப்புறம் எதுக்கு நீ கர்த்தரை சொல்ற? கர்த்தரை தடுத்திருக்கலாம் இல்ல, அவருக்கு சித்தமா இருந்தால் அது ஏன் நடத்தி இருக்கணும்? அப்போது சித்தம் தானே. ஏய், செஞ்சது நீ. அவர் உனக்குள்ள பேசாமையா இருந்தாரு, உள் உணர்வுல உன்னோட உன்னோட உன்னை எச்சரிக்காமையா இருந்தாரு. பிசாசம் அழகா காட்டினா ஓகே, அவனுக்கு குழியில போய் தள்ளுறதா அவனுடைய வேலை. கஷ்டப்பட்டு உளையான சேத்துல இருந்து மேல எந்திரிச்சு சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அழகா ஒரு ஆலயத்துல அலங்காரமா அப்படி நிறுத்தி இருப்பார் ஆண்டவர். மறுபடியும் பிசாசு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா புத்திய பின்னாடி தள்ளி மண்ணான விஷயத்தை யோசிக்க வச்சு உலகத்தின் பெருமைகளையும் ஜீவனத்தின் காரியங்களையும் எல்லாம் காட்டி மறுபடியும் உன்னை எடுத்துட்டு போய் குழிக்குள்ள தள்ள வச்சு உன் மூஞ்சி குரங்கு மாதிரி ஆத்தி உன் மூஞ்சி பார்த்தாலே பிசாசு மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். முகத்தை பார்த்தாலே பிசாசு தெரியும், இதுக்குள்ள பிசாசு தானே, அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருவான் பிசாசு. மறுபடியும் தள்ளிடுவான். டிசிஷன் நாம எடுக்கணும். அது கர்த்தர் இப்படியே பார்த்துட்டு இருப்பார். என் புள்ள இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போகுது. ரட்சிப்புக்கு பிறகு சோதனை இல்லை நினைக்காதீங்க. ரட்சிப்புக்கு முன்பவும் பாவங்கள் அனைத்தும் கர்த்தர் மன்னித்தார். ரட்சிக்கு பின்பு உங்களுடைய டிசிஷனை கர்த்தர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். எதை நோக்கி நீ போற? பரலோகத்தை நோக்கி வந்துட்டே இருக்கிறியா? என் ஆலோசனையின் சத்தத்தை நீ கேட்டுக்கிட்டே இருக்கிறியா? நான் உங்ககிட்ட பேசுறத ஷார்ப்பா கவனிச்சுக்கிட்டே இருக்கிறியா? அதுக்கு நீ கீழ்படுறியா? ஒரு நாளைக்கு உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வரும்? எப்படி வேணாலும் வரும். திடீர்னு நீங்க வேலை செய்யற இடத்துல 5000 ரூபாய் கையில கொடுத்து இது வச்சுக்கோங்க, எனக்கு இந்த காரியத்தை முடிச்சு கொடுங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். சிலருக்கு அது பிரச்சனை இல்லை. சூப்பர் லக்கு, நமக்கு வந்துச்சு பாரியா 5000 காலையிலேயே, சூப்பர் ஸ்தோத்திரம் சுவாமி, 5000 வாங்கி உள்ள போட்டுட்டு லஞ்சம் கையெழுத்து போட்டுட்டு கொடுத்துருவோம். அந்த டிசிஷன்ல நீ தோத்து போயிட்ட, பணம் உன் கண்ணை மறைச்சிடு. சிலர் இன்னைக்கும் சொல்றேன், ரேஷன் கார்டுல அந்த 1000 ரூபாய் வாங்குறதுக்கு, கவர்மெண்ட் உடைய அந்த 1000 ரூபாய் பணத்தை வாங்குறதுக்கு பொய் சொல்லி என் புருஷன் அப்படி இருக்காரு, என் வீடு இப்படி இருக்கு, எனக்கு வருமானமே இல்லை, அதுவே இல்லை, இதுவே இல்லை, கஷ்டம் நஷ்டம், பஞ்சப்பாட்டு பாடி பிச்சை எடுக்காத குறையா அங்க கையெழுத்து வாங்கி இங்க கையெழுத்து வாங்கி கொண்டு போய் கொடுத்து மாசம் வர அந்த 1000 ரூபாய்க்கு பின்னாடி அந்த டிசிஷன் கர்த்தர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். உன் முடிவை நீங்க என்னதான் ஆவியில நிரம்பி என்னதான் பிரசங்கம் கேட்டாலும் புத்தி, மனுஷன் புத்தி மறுபடியும். அதனாலதான் சொல்றேனே, கர்த்தருடைய வித்து வேற. உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இந்த பூமியில பிசாசுகள் வித்துக்களும் இருக்கு, ஆனா கர்த்தருடைய வித்துக்களா இருங்க. உங்களுக்கு நேரிடுகிற ஒவ்வொரு சோதனையிலையும் நீங்க யாருன்னு காட்டுங்க. உங்களுக்கு வருகிற ஒவ்வொரு சோதனையிலும் உங்களுடைய டிசிஷன் ரொம்ப முக்கியம். நோ, நெவர், நான் செய்ய மாட்டேன், நான் அப்படி இல்லை, எனக்கு உண்டான நன்மை பூமியில இல்ல பரலோகத்துல இருந்து வருது. அது யாரு தடுத்தாலும், யாரு கொடுக்காவிட்டாலும், எவன் ரெக்கமெண்ட் பண்ணாவிட்டாலும், யாருடைய தெய்வம் மனுஷனோட இல்லைனாலும் கர்த்தர் எனக்காய் வழக்காடுவார், என் நீதியை முன்வைப்பார், கர்த்தர் எனக்காய் பரிந்து பேசுவார். ஆமென். ஏன்னா எனக்கு முன்பாக அவருடைய சமூகம். ஆமென், ஆமென், ஆமென். டிசிஷன் காலையில இருந்து நைட் வரைக்கும் உங்களோட டிசிஷன். ஒரு விஷயம் உங்ககிட்ட வருதுன்னா ஃபர்ஸ்ட் யோசிக்கணும், கர்த்தரை நான் இதுல எப்படி மகிமைப்படுத்த போறேன். ஒருத்தங்களை பார்த்தோன்னு திருப்பி உடனே வரும், மகிழ்ச்சியா இருக்கும். சொந்த பிள்ளைகளையே மற்றவங்களே பார்க்கும்போது மகிழ்ச்சி வரும். யாரையாவது ஏதோ ஒண்ணு பிடிக்கலன்னா அவங்களை பார்க்கும்போது இல்ல மூஞ்சி உருன்னு வச்சுட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி, பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே போயிடுறது, அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரியே போயிடுது. ஏன்னா உள்ளுக்குள்ள அப்படி. ஆமே.
அதுல உன் டிசிஷனை காட்டு. எனக்குள்ள இருக்கிறது கர்த்தர்டா, அவர் சிரிப்பாருடா, நானும் சிரிப்பேன். அவருக்கு கள்ளங்கபடி இல்லை, அதனாலதான் பாவிகளுக்கு ஒரு ரத்தம் சிந்தினார், நானும் அவங்கள நேசிப்பேன். கூட இருந்த காட்டி கொடுத்த யூதாசையே அவரால் நேசிக்க முடியும்னா, தன்னை சிலுவையில் அறைய போறவங்களே அவரால் நேசிக்க முடியும்னா, நாமெல்லாம் பைபிளை வேலை கையில தூக்கி அந்த கிறிஸ்து மேல இருக்கிற அந்த அன்பை நம்ம எப்படி நம்ம காட்டுவோம்? அவருடைய அன்பை சிலுவையில நிரூபிச்சு காட்டிட்டு போயிட்டார், நிரூபிச்சார். ஒவ்வொரு விஷயத்தை நீ ஹேண்டில் பண்ணும்போது நீ அவர் மேல வச்சுக்கிற அன்பை நிரூபிச்சு காட்டிக்கிட்டே இரு. ஒவ்வொரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணும் போதும் யாரை ஒடுக்கணும்னு நினைக்கிற, யாரை மட்டம் தட்டணும்னு நினைக்கிற, யாரை கீழே தள்ளணும்னு நினைக்கிற, யாரை மிதிச்சுட்டு மேல போகணும்னு நினைக்கிற, யாருக்கு நன்றி விசுவாசம் இல்லாம இருக்கிற, கர்த்தர் கவனித்து கொண்டுதான் இருக்கிறார். சில மேல வர வரைக்கும் தான் ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் பிரதர் பார்க்கும் போதெல்லாம் மேல வந்த பிறகு ஸ்தோத்திரம், இன்னும் கொஞ்சம் மேல பண்ண பிறகு, அதுக்கு மேல பண்ண பிறகு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான், கண்டுக்காமையே போக வேண்டியதான். ஆரம்பத்தில் எப்படி இருந்த, அன்னைக்கு உனக்கு காரியம் தேவைப்பட்டுச்சு. காரியம் ஆகணும்னா மனுஷ காலை பிடிக்கிறவங்க தான். காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ தேவையே கிடையாது. மறுபடியும் அடுத்த ஒரு பிரச்சனை வரும்போது பிரதர் ஒரு சின்ன பிரேயர், அப்படிதான் மனுஷன். இல்ல, கிறிஸ்துவ பிடிச்சுக்கோங்க, ரோல் மாடல் அவரு தான், வேற யாரும் கிடையாது, எந்த மனுஷனும் கிடையாது. ஏன்னு சொன்னா ஆவியின் கனியில அன்புன்னு ஒண்ணு இருக்கு. அந்த அந்த அன்புக்கு சில குணம் இருக்கு, குணாதிசயம் இருக்கு. அந்த அன்பு உள்ளவங்க எல்லாம் பார்த்தோம்னா, அந்த ஆவியின் கனியில இருக்கிற அன்பு உள்ளவங்களை பார்த்தோம்னா கள்ளங்கபடி இல்லாதவங்களா இருப்பாங்க பாக்குறதுக்கு. கள்ளங்கபடியே தெரியாது அவங்களுக்கு, சரியா? ஆனா அவங்களை ஈஸியா ஏமாத்திடலாம். ஈஸியா நீங்க எதை சொன்னாலும் நம்பிடுவாங்க, அவங்களை ஈஸியா ஏமாத்திடலாம். ரெண்டாவது முறையும் அவங்களை ஏமாத்திடலாம். ஃபர்ஸ்ட் முறை காயப்பட்டிருப்பாங்க, ரொம்ப காயப்பட்டிருப்பாங்க. ஆனா ரெண்டாவது முறையும் அவங்களை நம்ப வச்சு ஏமாத்திடலாம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, ஃபர்ஸ்ட் முறை தெரியாம ஏமாந்துருக்கலாம், ஆனா ரெண்டாவது முறை அவங்க தெரிஞ்சே ஏமாறுவாங்க. ஏன்னா ஆவியின் கனிக்கு ஒரு குணம் இருக்கு, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். உண்மைதானே? அதான் ஆவியின் கனி. டே நீ என்னை ஏமாத்துறன்னு தெரியும்டா, நீ என்னை யூஸ் பண்ணிக்கிறேன்னு தெரியும், நீ என் தலைமையில ஏறி போறேன்னு தெரியும், ஆனா உனக்காக என் குணத்தெல்லாம் மாற்ற மாட்டேன். அன்பு, உன் மேல இருக்கிற அன்பு அன்புதான். இந்த இந்த எனக்குள்ள தங்கம், கர்த்தர் தங்கமா இருக்கிறார், பொன்னும் வெள்ளியுமா இருக்கிறார், அது மாற்ற மாட்டார். அவர் குணம் மாறாது, என் குணமும் மாறாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நானும் மாற மாட்டேன். நீ கசப்பை விதைக்கலாம், எனக்குள்ள கோபத்தை விதைக்கலாம், ஆனா எனக்கிட்ட இருந்து நீ நன்மைகளை தான் அறுக்க முடியும். தீமையை நன்மையால் வெல்லுங்கள், தீமையை நன்மையால் வெல்லுங்கள். ஆமா, ஒருவேளை அந்த நேரத்தில் மனசு கஷ்டமா இருக்கும், ஆனா கர்த்தர் உன்னோட அந்த அன்று இரவு உன்னோட உறவாடுவார் பாத்தியா, அந்த சந்தோஷத்துக்கு ஈடாய் என்னத்தை கொடுப்பேன் நான். மாணிக்க தேரினில் காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா, உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா. ஈடே, அந்த அன்புக்கு ஈடே இந்த உலகத்துல வச்செல்லாம் நீ மாணிக்க தேரே இருந்தாலும் சரி, அந்த அன்புக்கு ஈடே இல்லை. அந்த அன்புடா எனக்குள்ளேயும் ஓடுது, அந்த ரத்தம் எனக்குள்ள ஓடுது. அவருடைய புள்ள நானே, அவருடைய புள்ள நானே. ஆமா, உங்க முகத்தெல்லாம் மாத்திருங்க இனிமேல், சரியா? மனுஷ முகமாய் கர்த்தருடைய முகமாய் இருங்க. எப்ப பார்த்தாலும் மனசார சிரிங்க, மனசார சிரிச்சு பேசுங்க. சிரிப்புல கூட வஞ்சனை வேண்டாமே, உங்க மகிழ்ச்சியை முகத்துல காட்டுங்க. அதுக்கே கர்த்தர் உன் மேல பிரியமா இருப்பார். ஒருத்தங்களை பார்க்கும்போது கடந்த நினைவுகள் எல்லாம் வேண்டாம், அப்போ உன் அன்பை அப்படியே வெளிப்படுத்து, பியூராயர் பியூரர். ஏன்னா உங்களுக்கான நன்மை கர்த்தர்கிட்ட மட்டும்தான் வருது, உன் முன்னாடி இருக்கிறவங்க கிட்ட, மனுஷங்கிட்ட இருந்தெல்லாம் இல்லை. மனுஷனை நம்புவதை பார்க்கலாம்
அவருக்காக வாழ்ந்துடலாம், ஒரு வாழ்க்கை சந்தோஷமா உண்மையா வாழ்ந்துட்டு போயிடலாம். பைபிள் படி வாழலாமே, ஏன் முடியாது? திருடுறதுக்கும் பொய் பேசுறதுக்கு தான் மூளை அதிகமா யூஸ் பண்ணணும். உண்மையா இருக்கிறதுக்கு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. ஆவியானவரை யூஸ் பண்ணாலே போதும். புரியுதா உங்களுக்கு? வாசிக்கலாம், அடுத்து வாசிக்கலாம். ஒரு விருந்து, சரியா? நமக்கு ஒரு விருந்து ஆயத்தமாயிடுச்சு. எப்படிப்பட்டவர்களுக்கு விருந்து? யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த மனுஷன் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வச்சிருந்தீங்களே, நல்லா கவனிங்க, எல்லாரும் நல்லா கவனிக்கணும், சரியா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த கோணத்துல யோசிங்க. கர்த்தர் முதல் பந்தியில அற்புதம் செய்யல, 2வது பந்தியில அற்புதம் செய்யல, கடைசி பந்தி திராட்சரசம் தீர்ந்துருச்சு. கடைசி பந்தியில யார் யாரெல்லாம் இருப்பா? கடைசி பந்தியில யார் யார் இருப்பா? வேலை செய்யறவங்க, அடிமைங்க, கல்யாண வீட்டுல வேலை செய்யறவங்க அடிமைங்க, அப்புறம் சொந்த பிள்ளைங்க. ஏன் வந்தாரு தெரியுதா? இப்போ இயேசு கிறிஸ்து நீதிமான்களுக்கு இல்ல, நான்லாம் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறவங்களுக்கு இல்ல, கடைசி பந்தியில இருக்கிறவங்களுக்கு, சொந்த பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வதற்காகவே முதல் அற்புதத்தை தண்ணீரை திராட்சரசமா, அது 2வது அற்புதம் மிக சிறந்த ஒன்று, அதாவது கடைசி அற்புதம் மிக சிறந்த ஒன்றாயிருந்தது. அந்த கடைசி பந்தி மிக சிறந்த அற்புதமாயிருந்தது, ருசியுள்ள ஒரு பந்தியா இருந்தது. நல்லவேளை சுவாமி, தாழ்த்தப்பட்ட எங்களுக்காக வந்தீங்களே, கடைசியில ஒதுக்கப்பட்ட எங்களுக்காக வந்தீங்களே, அடிமையா இருக்கப்பட்ட எங்களுக்காக வந்தீங்களே, பாவியா இருக்கிற எங்களுக்காக வந்தீங்களே, உங்களுடைய சொந்த பிள்ளைகளுக்காக வந்தீங்களே. அதனால்தான் கர்த்தர் கடைசி பந்தியில வற்று திராட்சரசம் தீர்ந்த பிறகு தண்ணீரையே தன்னுடைய பிள்ளைகளுக்கு திராட்சரசமாய், அது ருசியுள்ள திராட்சரசமாய் முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில கர்த்தர் முடியும் என்கிற ஒரு அற்புதத்தை உன் வாழ்க்கையில செஞ்சார். புரிஞ்சவங்க நல்லா ஆமென், புரிஞ்சவங்க நல்லா ஆமென். இந்த உலகம் நமக்கு நம்ம ஒதுக்கி வைக்கலாம், தட்டி வைக்கலாம், ஓரங்கட்டலாம். இவங்களுக்கெல்லாம் நம்ம கூட உட்காந்து சரிசமா சாப்பிட்றதுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் தகுதி இல்லடா, அப்படி இவங்களெல்லாம் நம்ம வீட்டில் நல்லது கெட்டதுக்கெல்லாம் கூப்பிடுற அளவுக்கு ஒன்றும் ஒர்த்து கிடையாது, இவங்கெல்லாம் நம்ம மதிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஏன்னா பெரிய ஆளுங்களை தானே மதிப்பாங்க. ஒருவேளை உன் சொந்த உறவுகளால, உன் குடும்பத்தால, இல்லை வேலை செய்யற இடத்துல, இல்லை உன் சமுதாயத்துல உன்னுடைய விஷயத்தை பார்த்து உன்னை அப்படியே ஒதுக்கி வைக்கலாம், ஓரங்கட்டலாம், உன்னை வந்து அப்படியே கண்டுக்காம போகலாம். ஆனா கர்த்தருடைய பந்தி உனக்கு ஒண்ணு இருக்கு. அவங்களை காட்டிலும் கர்த்தர் உனக்கு கொடுக்க போறது அதிக ருசி உள்ளதா இருக்கும். அதற்குதான் ஒரு தாமதம். நீ பயப்படாத, எனக்கு முன்னாடி அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், எப்போ இருந்து நான் காத்திருக்கிறேன் சுவாமி, நான் எவ்வளவு வேலை செய்யறேன், எவ்வளவு ஓடுறேன், எவ்வளவு உழைக்கிறேன். மரியாள் தனக்குண்டான நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. நான் ஓடுறேன், உழைக்கிறேன். ஆமா, நீ ஓடுற உழைக்கிற, ஆனா இங்க உட்கார்ந்து கேட்கிற ஒரு புள்ள ஒண்ணு இருக்கு, கேளுங்க, காத்திருங்க, வசனத்தை கேளுங்க, காத்திருங்க. கடைசியில உன்னுடைய உழைப்புக்கு, உன்னுடைய காத்திருத்தலுக்கு, உன்னுடைய ஓட்டத்துக்கு ஒரு நல்ல பங்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். அவருடைய சொந்த பங்கு கர்த்தர் வச்சிருக்கிறார், சொந்த பங்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். நல்லா சொல்றேன் பாருங்க. கெட்ட குமாரன் ஓடி போயிட்டான் இல்லையா? ஓடி போயிட்டான். ஓடி போகும்போது தன்னுடைய சொத்தை வாங்கிட்டு போயிட்டான். அவன் ஓடி போன பிறகு தகப்பன் போய் பாதி வழியில, ஏன் சொல்ல என்னை விட்டு போற, உன் மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்டா, நீ அப்படிலாம் போகாதரா அப்படின்னு அவனை கூப்பிட்டு இருந்தா, ஒருவேளை மனசு மாதிரி வரானே வச்சுக்கோங்க, மனசு மாதிரி வரான், சரி அப்பா நம்ம மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார், வரான். ஆனா அந்த புத்தி என்ன பண்ணும், மறுபடியும் ஓடி போக வச்சிரும். நம்ம உலகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு மறுபடியும் போக வச்சிரும்.
அப்பாவுடைய அன்பை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா கையில காசு இருக்கு, கையில பணம் இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் அப்பாவுடைய அன்பை புரிஞ்சுக்கவே முடியாது. மறுபடியும் ஓடிடும். அதனால பாருங்க, தகப்பன் அவன் ஓடின பிறகு உடனே எல்லாம் போய் கூப்பிடல, தேடி தொலாவி எங்கடா இருக்கான் அப்படிலாம் போகல, விட்டுட்டாரு. ஆனா காத்து இருந்தார், விட்டுட்டாரு. ஆனா எதிர்பார்த்து கொண்டு இருந்தார். ஆனா போனவன் எல்லாம் தீந்து 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 பண்ணி தவிடு திங்கும் போது புத்தி வருது. கடைசியில எல்லாரும் கைவிட்டு, எல்லாரும் ஏளனமா நினைச்சு, எல்லாரும் ஒதுக்கி, அந்த கடைசி நிலையில, ஒதுக்கப்பட்ட நிலையில நான் என் அப்பா வீட்டுல இருந்தாலே நல்லா இருந்திருக்கேன். அந்த புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்குது. கர்த்தருக்கு அதுதான் தேவை. முழுசா நீ மனம் திரும்பி வரணும். கர்த்தருக்கு நீ பாதியெல்லாம் வந்துடக்கூடாது, அறகுறையெல்லாம் வந்துடக்கூடாது. கர்த்தருக்கு நீ முழுசா தேவை, முழுசா தேவை. அதனாலதான் விட்டுட்டார் உன்னை. மொத்தமா திருப்பி உன்னை கொண்டு வரைக்கும் கர்த்தர் உன்னை விட்டுட்டார். ஏன்னா அதுக்கப்புறம் வந்தவன் திரும்பி போகவே மாட்டான் பூர்ணமா. யோசிச்சு பாருங்க. இன்னொரு அவருடைய பங்கை குறித்து நான் சொல்றேன் கேளுங்க. அவன் வாங்கிட்டு போனது அவனுடைய பங்கு, குமாரன் வாங்கிட்டு போனது அவனுடைய பங்கு. இப்ப திரும்பி வந்த பிறகு அவனுக்கு ஒரு பங்கு இருக்கு. தகப்பன் தன்னுடைய பங்கை, கர்த்தர் தன்னுடைய பங்கையே அவனுக்கு கொடுத்தான். என்னுடையது எல்லாம் உன்னுடையவைகள். ஆமா, நம்ம ஏசப்பாவுடைய பங்குல பங்கு போட வந்திருக்கிறோம். உனக்கு உன் புள்ள கொடுக்கறானோ இல்லையோ, உன்னை பெத்தவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ, உன்னை சுத்திக்கிறவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ, உனக்கு நியாயமா வர வேண்டியது வருதோ இல்லையோ, உன்னை ஏமாத்துறாங்களோ இல்லையோ, நீ கவலைப்படாத. உனக்காய் கர்த்தருடைய பங்கு ஆயத்தமா இருக்கு. கர்த்தருடைய பந்தியில கர்த்தருடைய பங்கு உனக்காக வைத்திருக்கிறார். அதை யாரும் தடுக்கவே முடியாது, பிடுங்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. யாரும் எடுக்க முடியாத ஒரு நல்ல பங்க கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறார். ஆமென், ஆமென். நல்ல ஆவியில நிரம்பி ஒரு நிமிஷம். இது எத்தனை இருதயங்கள் இன்னைக்கு நசுக்கப்பட்ட இருதயங்கள் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆன்லைன்ல கூட இருக்கலாம், இல்ல இங்கே கூட இருக்கலாம். ஏதோ நசுக்கப்பட்ட இருதயத்துக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஏமாற்றப்பட்ட இருதயத்துக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். காயப்பட்ட இருதயத்தை கர்த்தர் தேய்ச்சி கொண்டிருக்கிறார். மகளே, மகனே, நான் வந்தது உனக்காகவே, உனக்காகவே ரத்தம் சிந்தினேன். உன்னை மீட்டுக் கொள்வதற்காகவே உன்னை தெரிந்து கொண்டேன். அப்படியெல்லாம் உன்னெல்லாம் விட்டுற முடியாது. அது உன்னை தூக்கி கொண்டு வந்திருக்கேன் உளையான சேத்துல இருந்து. யாரோ சொன்னாங்களோ உன்னை இறக்கியெல்லாம் விட முடியாது. சொல்லுவான், கூட இருக்கிறவன் சொல்லுவான், போட்டு கொடுப்பான். அவன் அப்படி இருக்கான், இப்படி இருக்கான், இப்படி செய்யறான், அப்படி பண்றான், டான்ஸ் ஆடுறான், ஆடுறான், பாடுறான், குதிக்கிறான், இப்படி எல்லாம் ஜெபிக்கிறான், இப்படி எல்லாம் பண்றான். டேய், நீ சொல்றீங்கிறதுக்காக மடியில இருக்கிற என் பிள்ளை நான் இறக்கி விட்டுருவேனா? நீ என் பிள்ளைய குறை கண்டுபிடிக்கிறதுக்காக என் பிள்ளைய நான் இறக்கி விட்டுருவேன் என் மடியில இருந்து? நான் ரத்தத்தை சிந்தி நான் மீட்டு கொண்ட என் செல்லோண்டா அது. யாரோ ஒருத்தன் பேச்ச கேட்டு நான் இறக்கி விடுவேன் என் பிள்ளைய? தூக்கி எடுத்த எனக்கு தான் தெரியும் எவ்வளவு நான் அதற்காக பாடுபட்டு இருக்கிறேன்னு. முள்களுக்குள்ள சிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை தேடி மீட்டு எடுத்த எனக்கு தான் தெரியும் அதற்காக நான் எவ்வளவு பிரயாசப்பட்டேன்னு சொல்லி. இப்படி எல்லாம் தூக்கி கொண்டு வந்து என் மார்பில வச்சிருக்க என் பிள்ளைய நீ சொல்ற, அவன் சொல்றான், இவன் சொல்றான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் என்னால இறக்கி வைக்க முடியாது. இது என் செல்லம், என் புள்ள. சுத்திக்கிற மனுஷன் 1000 சொல்லலாம், நீ எல்லாம் கவலையே படாத. நீ கர்த்தருடைய கரத்துல அப்படி அவர் இப்படி இறுக்கமா, அப்படி லேசல இறுக்கமா பிடிச்சி கொஞ்சம் இருக்கிறார். விட்டே கொடுக்க மாட்டார், இறக்கியும் விட மாட்டார். அதெல்லாம் ஒரு நாள் இறக்கியே விட மாட்டார். உன்னை ஏன் ஒரே இடத்துல நகராம அப்படி இப்படி இருத்தி வச்சிருக்கிறான்னா கர்த்தருடைய கரத்துல நீ இருக்கிற. புரிஞ்சவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். வாசிக்கலாமா? எசேக்கியா 34:16. நான் காணாமற் போனதை தேடி, நான் காணாமல் போனதை தேடி, துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து, துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து, எலும்பு முறிந்ததை காயம் கட்டி,
எலும்பு முறிந்ததை காயம் கட்டி காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நசல் பட்டதை திடப்படுத்துவேன். நசல் கொண்டதை நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுள்ளவைகளை அழிப்பேன். ஆமா, புஷ்டியும் பலமுள்ளவைகளை அழிப்பேன். நான் தேடி மீட்டு கொண்டு வருவேன். நசல் கொண்டது நசல் கொண்டது நசுக்கி போடப்பட்ட பிழியப்பட்ட கந்தையான தூக்கி எறியப்பட்ட ஆகாதுன்னு மற்றவங்க முத்திர குத்துனது, இழந்து போனது, அனாதைக, கைவிடப்பட்டவங்க, ஏழைங்க, திக்கற்றவங்க, இனி மேல வர முடியாதவங்க, கல்வெறி இல்லாதவங்க, ஞானம் இல்லாதவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, மக்கு அப்படின்னு சொல்றவங்க, மக்கு 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 உனக்கு ஒன்றும் புரியாது, நீ மேல வரவே மாட்ட, உனக்கு ஒன்றும் நீ ஒன்றும் தேரவே மாட்ட, நீ இப்படியே வாழ்க்கை போயிடும் அப்படின்னு கைவிடப்பட்டவங்க, இவன் இவ்வளவுதான், நீ உன் கதை முடிஞ்சிச்சுன்னு முத்திர குத்துனவங்க, மனுஷங்களால புறக்கணிக்கப்பட்டவங்க. அதுவும் சிலர்லாம் பெருமையில ஆடுவாங்க. என்ன பாத்தியா, நான் பாத்தியா எப்படி இருக்கிறேன் பாத்தியில்ல, நல்ல மண்டைய மூளை யூஸ் பண்ண, அறிவை யூஸ் பண்ண, ஞானத்தை யூஸ் பண்ண. இதுக்குதான் சொன்னேன், இதுக்குதான் அப்படி அன்னைக்கே சொன்னேன், இன்னைக்கே சொன்னேன், அப்பவே அப்படி இரு இப்படி இருன்னு சொன்னேன். உனக்குதான் மண்டையில அறிவு இல்லையே. நான் பாரு, என் செட்டில் ஆயிட்டேன், என் வெயிட்ட பாரு, என் காரை பாரு, என் பேங்க் பேலன்ஸை பாரு, என் ட்ரெஸ்ஸை பாரு, என் ஆடம்பரத்தை பாரு, என் வாழ்க்கையை பாரு, நான் பாத்தியா, நீ பாத்தியா? ஒருவேளை உன்னுடைய ஆசீர்வாதம் தாமதிக்கும், அவ்வளவுதான். ஆனா உன்னெல்லாம் கைவிட மாட்டார். எவன்லாம் உன்னை குறிச்சு தன்னை தம்பட்டம் அடிச்சு பெருமை பேசினானோ அவைகளை கர்த்தர் கடைசி நாள்ல உன்னை தூக்கி அவைகளை உன்னை அதே கண்களுக்கு முன்பாக தூக்கி உயர்த்தி பெருமை பேசினவங்க வாயை அடைக்கத்தக்கதாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். யாரெல்லாம் இன்னைக்கு உன் வாயை அடைக்கிற மாதிரி பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறாங்களோ, சில நேரத்துல மௌனமா இருப்போம். என்ன பண்றதுடா, நீ இன்னைக்கு ரொம்ப ஆடுற, அது காரணம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற, ஆடுற, நீ பேசுற, ஆனா என்னுடைய டைம் இல்லை இன்னைக்கு, அதனாலதான் நான் அடங்கி போயிட்டு இருக்கிறேன், அதனாலதான் மௌனமா இருக்கிறேன், என்னுடைய நேரம் வரல, இவ்வளவு கர்த்தரை மறந்துட்டாரோ தெரியல, இல்ல என் வாழ்க்கை இப்படியே போக போதானும் புரியல, சரி நீ பேசு அப்படின்னு சொல்லி சகிச்சு போறோம் இல்லையா? சகிச்சு போறோம் இல்லையா? சரி ஒரு நாள் கர்த்தர் எனக்கு நீதி செய்வார் அப்படின்னு கடந்து போறோம் இல்லையா? அவனை எதிர்த்து பேசலாம். உங்களை எதிர்த்து பேசுகிறவர்களை நம்மளும் எதிர்த்து பேசலாம். வாய்க்கு வந்தது பேசலாம். அவன் திட்ட மாதிரி நாமளும் திட்டலாம். சரிக்கு சமமா நிக்கலாம், சண்டை போடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனாலும் கர்த்தரை நம்பி மௌனமா உங்கள் உதவிகளை காத்து கொண்டு நீதியின் பாதையில நீங்க போறீங்க பாத்தியா? மௌனமா இருக்கிறீங்க பாத்தியா? மௌனமா இருக்கிறவனை பார்த்து சத்துருவே நீ அவனை பார்த்து ரொம்ப இலக்காரமா நினைக்காது. அவன் கர்த்தரை நம்பி மௌனமா போறான். அவன் கர்த்தரை நம்பி இன்னைக்கு அமைதியா இருக்கிறான். அவனுக்கு ஒரு டைம் கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த நேரம் வந்துருச்சுன்னா அவன் பேசுவான், நீ கேட்ப. ஏன்னா கர்த்தர் அவன் வாயை திறக்கும்படி, அண்ணால் சொல்றா, என் பகைஞர்களுக்கு எதிராக என் வாயை திறக்கும்படி செய்தி. இனி என் பேச்ச நீ கேள்றா. உன் வாயும் கர்த்தர் திறப்பார். அன்னைக்கு உன் ஆசீர்வாதத்தை கண்டு அவன் அடுங்குவான். ஐயோ அவசரப்பட்டு பேசிட்டோமோ, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டோமோ, எப்படி அந்த அம்மா மூஞ்சில முழிக்கிறது, எப்படி அந்த அங்கிள் மூஞ்சில முழிக்கிறது, எப்படி அந்த அண்ணன் மூஞ்சில முழிக்கிறது, எப்படி அந்த மனுஷன் மூஞ்சில முழிக்கிறது. இன்னைக்கு ஒரு பொண்ணு உனக்கு படிப்பு இல்லை, உனக்கு வசதி இல்லை, உனக்கு பேக்ரவுண்ட்ல உனக்கு சொந்த வீடு இல்லைன்னு சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, உனக்கு தகுதி இல்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போன பொண்ணு, நீ ஒரு நாள் கல்யாணம் பண்ணி நல்லா வச்சிருக்கிற, அதை பார்த்து இப்படி கல்யாணம் பண்ணிருக்கணும், இவனை கல்யாணம் பண்ணிருக்கணும், இப்படி வாழ்ந்திருக்கணும் பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தர் உன்னை வைப்பார். இன்னைக்கு எவைகள் எல்லாம் உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லி உங்களை மட்டுப்படுத்தினாங்களோ, எவைகள் எல்லாம் உங்ககிட்ட இன்னைக்கு இல்லைன்னு சொல்லி உன்னை தூக்கி எறிஞ்சாங்களோ, எவைகளால் நீங்க காயப்படுத்தப்பட்டீங்களோ, எந்த வார்த்தையினால மனசு இருதயம் உடைஞ்சு போய் துடிச்சு போச்சோ, உன் பிள்ளைகள் நிமித்தம் ஒருவேளை உன் மனசு துடிச்சிருக்கலாம். இதுவே கரை சேரல, இது எப்படி பிள்ளைகளை காப்பாற்ற போகுது? இதுவே மேல வரல, இது எப்படி பிள்ளைகளை மேல கொண்டு வர போகுது? இதுக்கே வழி இல்லை, இது எப்படி பிள்ளைகளை காப்பாற்ற போகுது? இதுவே இன்னொருத்தர் நம்பிதான் இருக்குது, இது எப்படி பிள்ளைகளை இது கரை சேர்த்த போகுது?
அப்படின்னு ஒருவேளை இன்னைக்கு மனுஷன் வார்த்தையை விட்டுருக்கலாம். ஆனா அவன் வார்த்தை விட்டது நல்லதுதான். அதனாலதான் அதையும் கர்த்தர் கேட்டார். அதையும் கர்த்தர் கேட்டார். அதெல்லாம் விட மாட்டார். உனக்கு எதிராக பேசின வார்த்தைகளை ஒன்னையும் விட மாட்டார். எப்படி உன் கண்ணீரை துருத்தியில வச்சிருக்கிறாரோ, சத்துருக்களுக்கு உனக்கு எதிராக பேசின வார்த்தைகளையும் கர்த்தர் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறார். ஒரு நாள் உன்னை மகிமையில நிறுத்தி, ஒரு நாள் இந்த ஆசீர்வாதத்தின் உச்சத்துல வச்சு, இப்ப பேசுங்கடான்னு சொல்லி அவங்க வாயை அடைக்கத்தக்கதா ஒரு அற்புதங்களை செய்வார். இதுங்களுக்கெல்லாம் எதிர்காலமே இல்லைன்னு நினைச்சேன். இந்த பிள்ளைங்களை பார்த்தா ஐபிஎஸ், ஐஏஎஸ், டாக்டர் எப்படிடா பிளைட்ல வெளிநாடுகளுக்கு போறாங்க, வர்றாங்க, பறக்குறாங்க, எப்படிடான்னு அவன் கொமரி 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 அவன் போய் கதவை சாத்திக்கிட்டு உட்காந்து புலம்பும்படி கர்த்தர் செய்வான். ஆமே, அதுக்கும் கர்த்தர் நாளை வச்சிருக்கிறார். இன்னைக்கு உன்னவும் தனி அறையில அழுக வச்சாங்க கர்த்தருக்கு முன்பாக. அன்னைக்கு ஒரு நாள் தனி அறையில் அவன் புலம்புவான், கதவை சாத்திக்கிட்டு வருத்தப்படுவான், அழுவான். பொறாம பிடிச்ச இறுதி அங்க தாங்கவே முடியாது, தாங்க முடியாது. ஆமென். பார்க்க கூட முடியாது இன்னும். அதான் கர்த்தர் சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தையும், லாஸ்ட் ஸ்டேஜ் தான் சாம்பல் இல்லையா? அதுக்கப்புறம் அது உப்பு ஊதுனா பறந்து போயிடும், காத்தோட கரைஞ்சு போயிடும். வாசிக்கலாமா? ஏசாயா 61:3 நினைக்கிறேன். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும், துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஆமென். சீயோனில் துன்பப்படுகிறவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். சாம்பல் எங்க இருக்கு, சிங்காரம் எங்க இருக்கு? சாம்பல் சாம்பலுடைய கதை என்னன்னா, மரமா இருக்கிறத வெட்டி, நல்ல மரமா இருக்கிறத வெட்டி விறகாக்கி, விறகுல எரிச்சு அதுலயும் ஆகாரத்தை உண்டு பண்ணி கடைசி ஸ்டேஜ் தூக்கி அப்படி வீசிடுவாங்க. சாம்பல் லாஸ்ட் ஸ்டேஜ். அநேக மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, உன்னை பயன்படுத்துவாங்க, நல்லா பயன்படுத்திக்கிட்டு, உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு, உன் முதுகுல ஏறி உட்காந்து சவாரி பண்ணிட்டு, உன்னுடைய ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி எடுக்கிற அளவுக்கு உன்னை வேலை வாங்கிட்டு, உன்னை புழிஞ்சி எடுத்து, உன்னை சக்க மாதிரி ஆக்கி சாம்பலா மாத்தி தூக்கி எரிஞ்சிருவாங்க. சாம்பல், தி லாஸ்ட் ஸ்டேஜ். அந்த சாம்பல்ல கர்த்தர் உயிரை பார்க்கிறார், உன்னை பார்க்கிறார். அந்த சாம்பலை பார்த்து இந்த சாம்பலுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கிறார். அதுதான் கர்த்தர். இனி முடியாதுங்கிற ஒரு நிலைமை, எல்லாராலையும் கைவிடப்பட்ட நிலைமையே தான் கர்த்தர் பார்க்கிறார். இப்பதான் என்னுடைய வேலை வந்திருக்கு. கொஞ்சம் உயிர் ஒட்டியிருந்தா கூட டாக்டர் நான் காப்பாத்திடுவேன், உயிர் போயிடுச்சு, இனி என்ன பண்ண முடியும்? அத கூட கர்த்தர் நேற்று சொன்ன பிரசங்கத்தின்படி மனுஷன் கல்லறையை பார்த்தான், கர்த்தர் அதற்குள் இருக்கும் லாசருவை பார்த்தார். உயிரோட இருக்கிற லாசருவை, தூங்கிட்டு இருக்கிற லாசருவை அவர் பார்த்தார். அவ கண்கள் நிஜமானதை, உயிரோடு கொண்டு வருகிறதை பார்க்கிறது. மனுஷன் பார்க்கிற பிரகாரமா உன்னை பார்க்க மாட்டார். மனுஷன் கதை முடிஞ்சிருச்சுன்னு பார்ப்பான். இனி உனக்கு அவ்வளவுதான், கதை முடிஞ்சிருச்சு, உன் கதை அவ்வளவுதான், கரையே சேர்ந்தாச்சு, உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, சாம்பல் ஆயாச்சு, போட்டு புதைச்சாச்சு, உனக்கு கல்லறையில வச்சு மூடி சமாதி கட்டியாச்சு, உன்னுடைய விஷயம் இனி மேல வர போறது கிடையாது, நீ உன்னுடைய காரியம் இனி அதிசயமா மாற போறது கிடையாது, உன் படிப்பு இதுக்கு மேல வர போறது கிடையாது, நீ வேலை செய்யற இடத்துல இதுக்கு மேல நீ மேல வர மாட்ட, உன் சம்பளம் இதுக்கு மேல உயர போறது கிடையாது, உன் வீடு இவ்வளவுதான், இதுக்கு மேல உன்னுடைய பிரச்சனையை யாரும் சமாளிக்க முடியாது, உன்னுடைய வீட்டு லோன் உன்னால கட்ட முடியாது, அவ்வளவுதான், உன் வீடு கையை விட்டு வெளியே போக போகுது, உன் காரு பறி போக போகுது, இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு ஒருவேளை உன் சத்துருக்களுக்கு முன்பாக அப்படி ஒரு நிலைமையில நீ இருக்கலாம், கேட்டுக்கொண்டு இருக்கலாம். கடைசி நிலைமையில எங்க இதையாவது கேட்கலாமேன்னு சொல்லி உன்னுடைய பேஸ்புக்ல ஒருவேளை உன்னுடைய சோசியல் மீடியால இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனா இது ஒரு கடைசி நிமிஷமோ கடைசி காரியங்களோ கிடையாது. கர்த்தர் முடிந்ததை தூசி தட்டி தூக்கி தூசியை கர்த்தர் வல்லமையான காரியங்களை, அந்த குப்பையை கர்த்தர் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமரும்படி செய்கிற ஒருவர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். அதுவும் சிங்காரத்தை
உன் பிள்ளையோட திருமண காரியத்துல ஒருவேளை என் பிள்ளைக்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேனான்னு தெரியலையே சுவாமி, எதுவும் சேர்த்து வைக்கலையே சுவாமி, மாப்பிள்ளை தேடுறதுக்கு கூட ஒரு தைரியம் வேணுமே, அது கூட எனக்கு இல்லையே, நான் எப்படி மாப்பிள்ளை தேடுவேன், என்ன இருக்குன்னு சொல்லி தேடுவேன், என்ன இங்க பொண்ணுக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் சுவாமி? ஒருவேளை இந்த செய்தியை கேட்கும்போது உன் மனநிலைமை அப்படிப்பட்டதா இருக்கலாம், உன் சூழ்நிலை அப்படிப்பட்டதா இருக்கலாம். ஆனா உன்னுடைய வாழ்க்கை ஒருவேளை சாம்பலை போல இருந்தாலும், அர்த்தமற்றதாக இருந்தாலும், எவைகளெல்லாம் உங்ககிட்ட இல்லையோ அவைகளை சிங்காரமாய் சீரும் சிறப்புமாய் உன் பிள்ளைய கர்த்தர் அலங்கரிக்கிற, உன் பிள்ளைய சீரும் சிறப்புமா அலங்கரிக்கிறத, அதுவும் சிங்காரத்துல வச்சு நல்ல ஒரு மண்டபத்துல நல்ல ஒரு துணைய கர்த்தர் சீரும் சிறப்பமாய் நிறுத்தி இருக்கிறத என் தரிசன கண்களை நான் பார்க்கிறேன். கர்த்தர் உனக்கு அதை செய்வார், உன் வாழ்க்கையில் அதை செய்வார். ஒருவேளை இதை பிசினஸ் பண்றவங்க கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா, பிசினஸ்ல நிறைய நஷ்டம், கடனுக்கு மேல கடன், பல லட்சங்கள் கடன், இதுல இருந்து நான் மேல வர முடியாது, நான் உள்ள முழுகி போயிட்டு இருக்கிறேன், நான் அழிஞ்சிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்ட்ராய்ட் ஆயிட்டு இருக்கிறேன், நானே ஒரு செல்ஃப் டிஸ்ட்ராய்ட் ஆயிட்டு இருக்கேன், என்னை நான் அழித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருவேளை நீ கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நீ நம்பிக்கை விட்டுறாது, கர்த்தர் மேல நம்பிக்கை வை. இந்த உலகத்து மேல நம்பிக்கை போச்சுன்னா கவலையே கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்க மேல நம்பிக்கை போச்சுன்னா கவலையே கிடையாது. கர்த்தர் மேல் உன் நம்பிக்கை வை. நீ நம்புகிறது அவராலே வரும், நிச்சயமாய் வரும். தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. ஆமென். அந்த மனுஷங்களுக்கு முன்பாக நீ யாருகிட்ட ரொம்ப கடன் பட்டையோ, எந்த மனுஷங்களுக்கு பயந்து ஓடி போய் ஒளிஞ்சையோ, எவன் வந்துருவான்னு சொல்லி நீ பார்த்து பார்த்து பயந்து நடுங்கினையோ, அந்த மனுஷங்களுக்கு மீண்டும் ஒரு நாள் நீ ஒரு வாய்ப்பு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னை வாளாக்காம தலை தலை தலையாக்குவார். வாளா இருந்ததுக்கு ஒரு காலம் இருந்துச்சு, ஆமா, ஆனா இனி வாளா இருப்பது உன் காலம் இல்ல. தலையாய், மற்றவனுக்கு ஆசீர்வாதமாய், மற்றவனுக்கு கொடுக்கிற ஒரு கரமாய், மற்றவனுக்கு நீ மற்ற எடுத்து அள்ளி கொடுக்கிற ஒரு கரமாய் கர்த்தரால மாற்ற முடியும். இந்த சத்தியத்தை, இந்த வார்த்தையில ஜீவன் இருக்குன்னு விசுவாசி நீ கேட்டீங்கன்னா, கேட்கிற வேளையில அந்த அபிஷேகம், கேட்கிற வேளையில அந்த பிரசன்னம், கேட்கிற வேளையில வாழ்க்கையில ஒரு மாற்றம், மீண்டும் ஒரு வாய்ப்பு, நாளை தினம் வீட்டின் வாசல்ல கர்த்தர் கதவை தட்டும்படி செய்வார். ஆமென். மறுபடியும் கர்த்தர் உனக்கு ஒரு வாய்ப்பு அனுப்புவார், உன்னை உயர்த்துவதற்காகவே உன் வீட்டின் கதவுகளை அந்த வாய்ப்புகள் தட்டும். யோசேப்புக்கு பார்வோன் தேவைப்படல, ஆனா பார்வோனுக்கு யோசேப்பு தேவைப்பட்டான். மத்தவன் நல்லா கவனிச்சுக்கோ, எவனுமே உனக்கு தேவை கிடையாது, ஏன்னா எவனுமே உனக்கு நன்மை செஞ்சது கிடையாது. ஆனா ஒரு நாள் வரும், நீ அவங்களுக்கெல்லாம் தேவைப்படுவே. ஏன்னா உங்ககிட்ட நன்மையின் ஊற்று இருக்கும், உங்ககிட்ட ஆசீர்வாதம் இருக்கும். நீ தொட்டா தொலங்குது, அது எப்படி? உனக்கு ஏதோ ஞானம் வந்திருக்கு, ஏதோ உன் மேல ஒரு கிஃப்ட் இருக்கு, ஏதோ உங்ககிட்ட ஒரு ஆச்சரியம் இருக்கு, நீ செய்யற காரியம் மட்டும் எப்படி சக்சஸ் ஆகுதுன்னு தேடி வருவான். ஏன்னா உனக்குள் இருக்கிறவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். ஏதோ ஒரு காரியம், பெரிய காரியம், யூகிக்க முடியாத, கிரகிக்க முடியாத காரியங்களை, நல்ல கரங்களை தட்டி கிரகிக்க முடியாத காரியங்களை, மனசால மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளவே முடியாத காரியங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்வார், வாழ்க்கையில செய்வார். ஆமென். ஆனந்த தைலம். எதுக்கு பதில் ஆனந்த தைலம்? துயரத்திற்கு பதிலா? துயரம், துயரமான விஷயங்கள், சில துயரங்கள் மனுஷனால துடைக்க முடியாது. அது நமக்கு தான் தெரியும், நம்ம கடந்து வந்த அந்த வழி, சில இழப்புகள், சில அவமானங்கள். அந்த துயரத்தை பங்கு போடுறதுக்கு ஒருத்தர் வருவார். அவர் பங்கு போட்டாலே போதும், அவர் அந்த கர்த்தர் நம்ம கிட்ட விசாரிச்சாலே போதும், நம்ம கண்ணீரை தொடச்சாலே போதும், வேற ஒன்றும் பெருசா செய்யணும் அவசியம் இல்லை. அவர் என் பக்கத்துல உட்கார்ந்தாலே அது எனக்கு ஆனந்தம்.
அந்த அபிஷேகம் என் மேல நிரம்பினாலே அது எனக்கு ஒரு ஆனந்தம். அவருடைய ஆவியை எனக்குள்ள நிரப்பினாலே அது எனக்கு ஒரு ஆனந்தம். அந்த அபிஷேகத்தின் தைலத்தை என் மேல ஊற்றினாலே அது ஒரு ஆனந்தம். ஆனந்த தைலத்தால் உன்னை அவர் அபிஷேகிப்பார். உன் துயரத்திற்கு பதிலாய் ஒரு ஆனந்த தைலத்தை கர்த்தர் வாழ்க்கையில கொடுப்பார். நன்மையை தேடுறோம், ஆசீர்வாதத்தை தேடுறோம், கிருபை வரங்களை தேடுறோம். ஆனா இவைகளை எல்லாம் உண்டாக்கினவரே உனக்கு சொந்தமாய் உனக்குள் வந்து இறங்குறாருன்னா அதை விட ஒரு பெரிய ஆனந்தம் பூமியில வேற ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. ஆமென். கொண்டாடுகிற காலம் ரொம்ப தூரத்துல எல்லாம் கிடையாது உன் வாழ்க்கையில. ஒருவேளை இதை கேட்கும் பொழுது இந்த வார்த்தையெல்லாம் கர்த்தர் நிஜமாக்குவார் அப்படின்னு விசுவாசிச்சீங்கன்னா, கர்த்தர் மேல வைராக்கியம் விசுவாசம் வந்துச்சுன்னா, நீ ரெடியா இரு. சீக்கிரம் இதே மாதிரி சாட்சி சொல்ல போற. இந்த வார்த்தையை சொல்லி நீ சாட்சி சொல்ல போற. இப்படி இருந்துச்சு, இந்த காரியத்தை கர்த்தர் சொன்னார், அதே மாதிரி கர்த்தர் என் தலையை உயர்த்தினார், என் கொம்ப கர்த்தர் உயர்த்தினார். ஆமென். உன் கொம்பை உயர்த்துவதற்கு கர்த்தர் ஒரு காலத்தை வச்சிருக்கார். கொம்பு உயரும். அந்த அதுவும் காண்டாமிருகத்தின் கொம்பு, அதுவும் ஒடிக்கவும் முடியாது. ரொம்ப வலிமையா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். முட்டி மோதிச்சுன்னா காலி. இனியெல்லாம் நெருங்க முடியாது. உன்னை சோதிச்சவன், உன்னை தீண்டி பார்க்கிறவங்க, உங்களை காயப்படுத்தினவன் மறுபடியும் கர்த்தர் நெருங்கலாம் விட மாட்டார். அது கடந்து வந்துட்டேன், அவ்வளவுதான். கடந்து வந்துட்டேன். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறிடுச்சு. அந்த துயரம் ஆனந்த களிப்பா மாறிச்சு. நீ பயப்படாத. இனி நீ பயப்படாத. ஏன்னு சொன்னா, உன்னை பானையா இருக்கும்போது மனுஷங்க எல்லாம் உடைச்சாங்க. என்ன பானைக்கு போய் என்னத்தை பெரிய அப்படின்னு சொல்லி உடைச்சாங்க. அந்த உடைச்ச பானையை அந்த குயவன் களிமண்ணை எடுத்து பிசைந்து மறுபடியும் உருவாக்கினார். மண் பானையாக அல்ல, அக்கினி ஜுவாலையாய் உன்னை உருவாக்கினார். அக்கினி உன்மேல எரிஞ்சு கொண்டிருக்கு. அந்த பரிசுத்த அக்கினி உன்மேல எரிஞ்சிட்டு இருக்கு. அவர் தீபம் என் மேல் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஆதலால் நான் இருளை கடந்து போனேன். முதல்ல நான் இருள இருந்த மாதிரிதான் என் வாழ்க்கை இருந்துச்சு. இருள இருந்தது போலதான் என் வாழ்க்கை இருந்துச்சு. ஒரு நாள் காட்டுக்குள்ள போய் இருந்து பார்த்திருக்கீங்களா? ஃபாரஸ்ட்ல வாழ்ந்து பார்த்திருக்கீங்களா? ஒரு நாள். ஆனா கேட்கறது நல்லா இருக்கும். அந்த டிவில எல்லாம் பார்க்கும்போது அழகா ஒரு டென்ட் போட்டு அப்படி நெருப்புலாம் எரிஞ்சிட்டு இருக்கும், ஏதோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு காட்டுக்குள்ள அழகா. ஆனா அந்த மாதிரி இருக்குன்னு நினைச்சிடாது. அங்க இருக்க ஒரு மணி நேரம் கொசுக்கடி உன்னால தாங்க முடியாது. ஒரு மணி நேரம் காட்டுல கொசுக்கடி உன்னால தாங்க முடியாது. கதறிடுவேன், கதறிடுவோம். அதுவும் இருட்டா இருக்கும். காட்டுக்குள்ள தனியா மாட்டிக்கிட்டீங்கன்னா தான் தெரியும். இருட்டா இருக்கும், கொசுக்கடி. எப்படா விடியும், எப்படா வெளிச்சம் வரும், எப்ப வீட்டுக்கு போறோம், ஏன்னா வழி தெரியாது. இருட்டு, எந்த பக்கம் போறதுன்னு தெரியாது, வழி தெரியாது. இன்னொரு பக்கம் திடீர்னு நடுராத்திரியில சவுண்டு கேட்கும். அப்படின்னு கேட்கும். பேயா, பிசாசா, நரியா, நாயா, சிங்கமா, கரடியா, யானையா, எதுனா பக்கத்துல இருக்கு. எப்படி தூக்கம் வரும்? நிம்மதியா தூக்கம் வருமா? நல்லா படுத்து தூங்கிடுமா? ஏசி ரூம்ல தூங்குற மாதிரி நம்ம ரூம்ல தூங்குற மாதிரி தூங்க முடியுமா? முடியாது. ஏன்? இருளுக்குள்ள இருக்கிற, மாட்டிக்கிட்ட, காட்டுக்குள்ள இருக்கிற. எப்படா வெளிச்சம் வரும், எப்படா சூரியன் வரும், இப்படியே உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருப்ப. எங்க வெளிச்சம் வரும்னு பார்த்துக்கிட்டே இருப்ப. காலை வேளையில வெளிச்சம் வருகிறதை போல உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல அந்த நீதியின் வெளிச்சம் உன்மேல பிரகாசமாய் வெளிச்சு உதிக்கும்படி அந்த கர்த்தர் உன்மேல் வெளிச்சத்தை அனுப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரே வழியும் சக்தியும் ஜீவனுமா இருக்கிறார். அந்த வெளிச்சம் வந்தா தானாவே வழி தெரியும். அந்த வெளிச்சம் வந்தா கொசுக்கள் ஓடி போயிடும். அந்த வெளிச்சம் வந்துச்சுன்னா உன்னை பயம்படுத்துகிற அந்த சுற்றிலும் இருக்கிற அந்த மோசமான மிருகங்களுக்கு கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவர். மோசமான பிரச்சனைகளுக்கு தப்புவிக்க வல்லவர். அந்த கொசுகடி என்னும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவர். பாதை காட்டுவதற்கு அவரே வெளிச்சமாய் உன் தீபத்தை கர்த்தர் ஏற்றினார். இனி நீ இருள உட்கார்ந்தாலும் வெளிச்சம் உன் மேல பிரகாசிக்க தான் செய்யும். ஏன்னா நீயே கர்த்தர் வெளிச்சமாய், உன்னையவே வெளிச்சமாய் கர்த்தர் மாற்றினார். அந்த தீபத்தை உன் மேல ஏற்றிட்டாருன்னா அவ்வளவுதான்.
நீயே வெளிச்சமா மாறுவ. வெளிச்சத்தை நீ எங்க தேடுற? அவருதான் உன் மேல எரிஞ்சிட்டு இருக்கிறாரு. இனி உன்னை தேடிதான் மத்தவன் வருவான். உன் வெளிச்சத்தை தேடி அப்படியே வருவான். இவருக்கு புடிச்சிட்டு போனா நமக்கு வழி கிடைச்சிரும். கரெக்டா? நீ மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய், மற்றவர்களுக்கு ரோல் மாடலா வாழ்ந்தா இப்படி வாழணும்டா. அதனாலதான் சில நேரத்தில் உடைச்சு புழிஞ்சு அனுபவங்களை கொடுத்து தூக்கி எடுத்து கர்த்தர் நிறுத்தினார். போதிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும்ல. புரியுதா உங்களுக்கு? போதிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும்ல. அந்த தகுதி எல்லாம் மனுஷனுங்களாம் எப்படின்னா கிளாஸ் நல்ல படிப்பு அறிவெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. கர்த்தர்னா உடைச்சுதான் சொல்லி கொடுப்பார். உன்னை உடைச்சு அதுல இருந்து பாடத்தை கத்து கொடுத்து மறுபடியும் உடைச்சு அதுல ஒரு பாடத்தை கத்து கொடுத்து உடைச்சு அழகா கொண்டு வந்து அக்னி ஜுவாலையாய் உன்னை உருவாக்கி ஒரு நாள் நீ மற்றவர்களுக்கு போதிக்கிற ஒரு சிறந்த போதகனாய் ஞானவானாய். அதனாலதான் தேவ மனுஷங்களுக்கெல்லாம் அவ்வளவு உடைவு, தேவ பிள்ளைகளுக்கெல்லாம் அவ்வளவு உடைவு. ஒவ்வொரு உடைவிலும் கர்த்தர் பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார், அனுபவத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். நீ உடைக்கப்படுவது நல்லது. கர்த்தர் உன்னை உருவாக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். நீ கஷ்டங்களை கடந்து வந்தது நல்லது. மனுஷங்களை கடந்து வந்தது நல்லது. மனுஷன் உன் தலை மேல ஏறி போனது நல்லது. தண்ணீரை கடந்து வந்தது நல்லது. தீயை கடந்து வந்தது நல்லது. அதனாலதான் கர்த்தர் செழிப்புள்ள இடங்களில் கொண்டு வந்து உங்களை ஆமென் நல்ல கரங்களை ஆவியில நிரம்பி ஆமென் 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 ஆமென். ரெடியா? எல்லாரும் ரெடியா? ரெடியா? இந்த அபிஷேகம் உன்னை வழி நடத்தும். இந்த வெளிச்சம் உன் மேல இறங்குற வேலை அந்த வெளிச்சம் உனக்கு வழி நடத்தும். அந்த வெளிச்சம் உனக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லும். அந்த வெளிச்சம் உனக்கு பாதையை காட்டும். அந்த வெளிச்சம் உனக்கு நன்மைகளை பெற்று தரும். அந்த வெளிச்சம் உன்னுடைய இருளை வெளிச்சமாய் அந்த அந்த வெளிச்சம் உன்னுடைய பாடுகளை, உன் கஷ்டங்களை, நஷ்டங்களை சந்தோஷமாய், அந்த வெளிச்சம் உன்னுடைய அந்த துயரத்தை ஆனந்த கழிப்பாய், அந்த வெளிச்சம் உன்னுடைய சாம்பலை அந்த சிங்காரமாய் மாற்ற, அந்த வெளிச்சம் உன்னுடைய வாழ்க்கையில பிரகாசமான தீபமாய் உன்னை மறுரூபமாய் மாற்றுகிற வெளிச்சமாய் அது மாற்ற முடியும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா காரங்கள விடமாட்டார். ஏனோ என்னமோ நினைச்சிட்டு இன்னைக்கு வந்திருக்கலாம். இது உன்னுடைய நேரம். எத்தனையோ முறை இதுக்கு முன்னாடி நான் வந்திருப்பேன். சிலருக்கு நிறைய அற்புதங்கள் நடந்துச்சு, சிலருக்கு தாமதிச்சிருக்கலாம். ஆனா இந்த நாள்ல கர்த்தர் உன் காயங்களை கட்டினார், தூக்கி சுமக்க ஆரம்பிச்சாரு. இனி அவர் இறக்கி விட மாட்டார். யாருக்காகவும் உன்னை இறக்கி விட மாட்டார். இனி மனுஷனாலும் பேசுறதுக்கு விட்டு கொடுக்கவும் மாட்டார். அந்த வொர்ஷிப் பண்ணவங்க எல்லாம் மேல வாங்கப்பா. மேல வந்து அப்படி பின்னாடி நில்லுங்க. சரி, இப்படி நினைக்கிறீங்களா? நினைங்க அப்படி நீ பாட வேணாண்டா. பாட சொல்ற நினைச்சீங்களோ? பாடினதுக்கு வாங்க வேண்டியது ஒண்ணு இருக்குல்ல கர்த்தர்கிட்ட. பாடும்போது தேவ பிரசன்னை எப்படி இன்னைக்கு இறங்கி வந்து உணர்ந்தீங்களா? ஆவியானுடைய வல்லமை அவ்வளவு